அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா மகிமேல அவளோட பெருமையை பார்த்துன்னு வரத்தையே நமக்கு பல அபூர்வமான விஷயங்களும் கிடைக்கிறது. அதெல்லாமும் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியகரமாக இருக்குது. அதில் ஒன்று தான் பெரியவா ஸ்ரீசைலத்தில் இருக்கிறதே ஒரு ஆஞ்சநேய பக்தர் ஒரு பாம்போட வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணார். அதை எழுத்தாளர் பரணிதன்லாம் போய் அவரை பார்த்து அவரோட பேசி பழகி இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுண்டா அப்படின்னு சொன்னோம். அந்த ஆஞ்சநேய உபாசகருக்கு அவர் எப்போ நினைச்சாலும் பூஜை பண்ணுறதையெல்லாம் சர்ப்பங்கள்லாம் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கறது கூட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் பெரியவா உபன்யாசம் பண்ணுறதே ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தை பிறந்ததை பற்றியும் சொன்னா அப்படின்னு பார்த்தோம். ஒரு அம்மாவுக்கு பாம்பு குழந்தை பிறந்து அதை ஒரு நாளைக்கு இந்த அம்மா வெளியில் போயிருக்கிறதே அந்த வீட்டில் இருந்த கிழவி தெரியாதனமாக சுட சுட பாலை கொண்டு ஊற்றுற இடத்துல அந்த பாம்பு படுத்து நிற்கிறது. அது மேலே இடத்துல இந்த நாகேஸ்வரனை பார்த்துருக்க பெரியவாள் வந்து பார்த்து அதே நாகேஸ்வரன் இந்த பெரியவா பாம்பு குழந்தையா பிறந்துன்னு சொன்ன அந்த குடும்பத்தை சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இதே ஞாபகம் நாகேஸ்வரன், நாகநாதன், நாகராஜன் இப்படியே பேராக இருக்கு. அப்படி இல்லாமல் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம். இது ஏதோ ஒரு பொய் கதை இல்லை, இதுலேயும் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் ஒரு நமக்கு நம்பிக்கை வரணும். இது மாதிரி எதான அமானுஷ்யமாக நடந்ததுன்னா அது உடனே நமக்கு ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்குது. ஆனால் கட்டுக்கதை இல்லைங்கிறதுக்காகவே ஈஸ்வர நியதி போல இருக்குது. பெரியவா பரணிதரன் சொல்கிற பெரியவாள்கிட்ட போய் இந்த ஸ்ரீசைலத்தில் இந்த பாம்பு உபாசகர் எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் அந்த அனுபவத்தெல்லாம் பெரியவாள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதே இந்த பாம்பு கதை சொன்னால் இப்போது 57 பெரியவா சொன்னால் அப்போ அது ஒரு கதை மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நேர இவரை பார்த்தோன்னே அதெல்லாம் கதை இல்லை நிஜமாவே இருக்கும்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கடலாடிக்கு பெருக்கத்தே இந்த நாகேஸ்வரனை பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னால் பெரியவா அதை விட ஆச்சரியம். இப்போ 65ஆம் வருஷத்தில் பேப்பரில் வந்துருந்து தான் எங்கேயோ வடக்க ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு பொண்ணுக்கு யாரோ ஒரு ஸ்திரீக்கு இதே மாதிரி ஒரு பாம்பு குழந்தையா பிறந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பேப்பரில் வந்திருக்கு. இது ஒரு அதிசயமாக நிகழ்ச்சி இப்போ கூட நடந்துருக்கு அப்படிங்கிறத பெரியவா சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்தினா அப்படின்னு பரணிதரன் சொல்வார். ஒன்று நாம் தீர்மானமாக வச்சுக்கணும், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறது தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படிங்கிற பாவத்தை முதல்ல விடணும். நமக்கு சிலதெல்லாம் பிரகிருதியில் அமானுஷமாக நடந்தும் நடக்கலாம். இப்பயே பார்க்குறோம், ராவணனுக்கு 10 தலை இருந்தது அப்படின்னா நமக்கு நம்பிக்கையா இல்லை. இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படிலாம் சொல்கிறதே நமக்கு ஒரு கதை கட்டுற நாப்பில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு 2 தலை இருந்தது, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 2 தலை இருந்தது, 4 கால் இருந்தது, 8 கால் இருந்தது, எல்லாமோ மாதிரிலாம் பார்க்குறோம். நமக்கே பார்த்தோன்னா திடீர்னு சில பேருக்கு 6 விரல் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்கே. இதுக்கெல்லாம் என்னென்ன ரீசன் சொல்கிறது? இப்படி யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு சாம்பிளுக்கு இருக்கிறதுலேருந்தே இதெல்லாம் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தீர்மானம் இருந்தால் போகிறோம், அதில் ஒரு நம்பிக்கை வந்தால் போகிறோம். அப்படிதான் இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறது இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்க பெரியவாளோட யாத்திரை தொடர்றது. பெரியவா ஸ்ரீசைல முகத்வாரம் திரிபுராந்தகம் அப்படின்னு அந்த திரிபுராந்தகத்தில் போய் க்ஷேத்திரத்தில் பெரியவா தரிசனம் பண்ணிட்டா. அங்கேருந்து குண்டூருக்கு பெரியவா விஜயம் பண்ணினான். இந்த குண்டூர் விஜயம் பெரியவா பண்ணுற அன்னைக்கு அந்த வருஷம் பிளவங்க வருஷம் தமிழ் வருஷம் யுகாதி அன்னைக்கு தெலுங்கு வருஷ பருப்பு அப்படிம்பாலே இந்த யுகாதி அன்னைக்கு இந்த பிளவங்க வருஷ யுகாதி அன்னைக்கு பெரியவா குண்டூருக்கு விஜயம் பண்ணுறதே அந்த குண்டூர் ஜனங்கள்லாம் பட்ட சந்தோஷம் அளவிட முடியாதது. தெலுங்கர்களுக்கு யுகாதிங்கிறது வருஷப்பருப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த வருஷப்பருப்பு அன்னைக்கு பெரியவா வந்திருக்காளே, நம்ம ஊருக்கு விஜயம் பண்ணியிருக்காளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஒரு கோலாகல வரவேற்பு. அந்த கோலாகல வரவேற்பு யாரு தலைமையெல்லாம் நடந்தது அப்படின்னா வினபால சீதாராமையா அப்படின்னு ஒரு பக்தர், நம்பூர் காசி விஸ்வநாதம் அப்படின்னு ஒருத்தர், ஆஞ்சநேயலு செட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் வெள்ள வியாபாரம் பண்ணியிருந்தார் சூரிய நாராயணா அப்படின்னு. இவா எல்லாருமே சேர்ந்துன்னு ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு பெரியவாளுக்கு மிகப்பெரிய ஊர்வலம்லாம் வச்சு இந்த குண்டூரில் ரொம்ப விசேஷமாக ஏற்பாடு பண்ணியிருந்தா. இந்த யுகாதி அன்னிலேருந்தே வசந்த நவராத்திரி ஆரம்பிச்சிடும். நவராத்திரி இந்த பங்குனி மாதம் அமாவாசை கழிச்சா மறுநாள் பிரதம யுகாதி பண்டிகை. அன்னிலேருந்து ஆரம்பித்து வசந்த நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து.
இந்த வசந்த நவராத்திரி 9 நாளும் பெரியவா வேற எங்கும் போக மாட்டா, ஒரே இடத்துல தான் இருக்கணும். அந்த குண்டூர்ல வசந்த நவராத்திரியை கொண்டாடினா. எங்க தங்கியிருந்தா அப்படின்னா, குண்டூர்ல பார்வதிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ருங்கேரி சங்கர மடம் இருக்கு. அந்த ஸ்ருங்கேரி சங்கர மடத்துல தான் பெரியவா இந்த வசந்த நவராத்திரிக்கா தங்கியிருந்தா. ரொம்ப விரிவா ஏற்பாடு பண்ணியிருந்தா. யாகசாலைகள்லாம், ஏன்னா ஸ்ரீவித்யா ஹோமம், ராமமந்திர ஹோமம் இதெல்லாம் நடக்கும் இந்த நவராத்திரி சமயத்துல. அதுக்கெல்லாம் யாகசாலைகள்லாம் போட்டு பெரிய பந்தல் போட்டு 2000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் உட்காந்து சௌரியமா உட்காந்து தரிசனம் பண்றாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப விவரமா அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஸ்ருங்கேரி சங்கர மடத்துல சிவனோட சன்னதி இருக்கு, சாரதாம்பா சன்னதி இருக்கு. இதெல்லாம் போய் பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 2 பேரும் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஸ்ருங்கேரி மடத்துல உள்ள அந்த கோவிலுக்கு பெரியவா 2 வெள்ளி குத்தி விளக்கு காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணினா. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த வசந்த நவராத்திரி முடிஞ்சோன்னு ஸ்ரீராமநவமி எல்லாம் பூர்த்தி ஆனோன்னு பெரியவா நேர கிளம்பி அடுத்தது அமராவதி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தா. இந்த குண்டூர்ல இருந்து 30 கிலோமீட்டர். இந்த அமராவதி இந்த வசந்த நவராத்திரி முடிஞ்சோன்னு மறுநாளே சந்திர கிரகணம் வந்துருத்து. இந்த சந்திர கிரகணம் வந்ததுனால நேர அமராவதிக்கு வந்தா. இந்த அமராவதிங்கிறது பெரிய க்ஷேத்திரம். அங்க சுவாமி அமரேஸ்வரர் அப்படின்னு பேரு. அமரர்கள் அப்படின்னாலே தேவர்கள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவர்கள்லாம் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணி அவள்லாம் ஒரு சமயத்துல இந்த இடத்துல வந்து, இது கிருஷ்ணா நதி தீரம். கிருஷ்ணா நதி இங்க தட்சிண வாகினியா ஓடுறது. இந்த தட்சிண வாகினியா ஓடுற இந்த கிருஷ்ணா நதிக்கரையில வந்து தேவர்கள்லாம் தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். அப்போ தேவர்கள்லாம் வேண்டிண்டா, சாமானிய ஜனங்களும் கூட எல்லாரும் உங்களை தரிசனம் பண்ணி உங்களோட அனுகிரகத்தை அடையணும், நாங்கள்லாம் அடைஞ்சாப்புல அவளும் அனுகிரகத்தை அடையணும், அதனால இங்க லிங்காகாரமா எப்பொழுதும் இருந்து அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண தேவர்களோட பிரார்த்தனைக்காகவே பரமேஸ்வரன் அங்க அமரேஸ்வரா இருக்கார். தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினதுனால தேவர்களுக்கு பிரார்த்தனையோட இருக்கிறதுனாலே அமரேஸ்வரர் அப்படின்னு பேரு. அந்த ஊருக்கு பேரும் அமராவதி அப்படின்னு பேரா இருக்கு. அந்த அமராவதிக்கு இன்னும் பெரிய விசேஷம்லாம் ஸ்தல புராணங்கள்ல சொல்லப்படுறது. துவாபர யுகத்துல, துவாபர யுகம் இறுதியில கிருஷ்ணர் அவதாரத்தும் போது என்ன பண்ணா, சௌனகாதி மகரிஷிகள்லாம் நாரதர்கிட்ட போய் கேட்டா, எங்களுக்கெல்லாம் மோட்சத்துக்கு அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு ஏதான ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. மோட்சத்துக்கு அடையறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சௌனகாதி ரிஷிகள் எல்லாமே நாரதர்கிட்ட கேட்கிறா. நாரதர் உடனே என்ன பண்ணினார், இந்த அமராவதி க்ஷேத்திரத்தோட மகிமையை சொல்லி அந்த கிருஷ்ணா நதியோட பெருமையை சொன்னார். இந்த கிருஷ்ணா நதி எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவோட ஆணையினால கிருஷ்ண பரமாத்மாவே உற்பத்தி பண்ணின நதி கிருஷ்ணா நதி. அதனாலதான் அவர் பேர்லயே இருக்கு போல இருக்கு. கிருஷ்ணா நதியை உற்பத்தி பண்ணினர். அது இங்க தட்சிண வாகினியா ஓடுறது. அப்பேற்பட்ட தேவதைகள் எல்லாமே பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணினா அமரேஸ்வரர் இருக்கார். இங்க போய் நீங்க கிருஷ்ணா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அமரேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு இருக்கோ, உங்களுக்கு மோட்சத்துக்கு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாரதர் உபதேசம் பண்ணினதா அந்த ஸ்தல புராணம் சொல்றது. பெரிய 5 அடிக்கு 5 மீட்டர் அளவுக்கு வெள்ள செலவக்கல்லுல அமரேஸ்வரர் சுவாமி. அப்படி ஒரு மகிமை வாழ்ந்து இந்த அமராவதியில இந்த சந்திர கிரகணத்துக்காக கிருஷ்ணா நதியில ஸ்நானம் பண்ணி அமரேஸ்வரர்கிட்ட தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா 2 பேரும் இங்க வந்தா. இப்படி குண்டூர் விஜயத்தை முடிச்சுண்டு இந்த அமராவதியும் முடிச்சுண்டு பெரியவா வரத்தே, அந்த அமராவதியில வந்திருக்கிறதே பெரியவாளுக்கு அங்கங்க போறதே ஏதோ அந்த உள்ள சுவாமியை தரிசனம் பண்றது, தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது, இப்படி மத சம்பந்தமான இந்த ரிலீஜியஸ் விஷயங்கள தான் ஆஸ்பெக்ட்ஸ் தான் பார்ப்பான்னு இல்லை. எல்லாத்தையும் இதுல ஹிஸ்டாரிக்கல்லேருந்து ஆரம்பிச்சு புராண ரீதியா அதுக்கு பெருமை இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன இருக்குங்கிறதெல்லாமும் சொல்லுவா. அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் மூலமா தெரிய வருது, இந்த அமராவதியில ஒரு காலத்துல பெரிய வித்யாபீடம் இருந்திருக்கு, அதாவது யூனிவர்சிட்டி இருந்திருக்கு, பெரிய யூனிவர்சிட்டி. அது பார்த்த கடிகாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கடிகாஸ்தானம் அங்க இந்த அமராவதியில இருந்திருக்கு அப்படின்னு சரித்திர ஆராய்ச்சி மூலியமா தெரியுது. அந்த கடிகாஸ்தானத்துல சைனா, ஜப்பான், இன்னும் சயாம், திபேத், ஸ்ரீலங்கா முதலான நாட்டுல உள்ள மாணவர்கள்லாம் வந்து இங்க வித்தைகள்லாம் கத்துண்டு போயிருக்கா அப்படின்லாம் நமக்கு ஆராய்ச்சி மூலியமா தெரியுது. அப்படி ஒரு இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்றா, சர்வதேச ஒரு பல்கலைக்கழகம் அங்க அமராவதியில இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பெரியவா அப்ப சொல்றா. அதே மாதிரி பௌத்தர்களுக்கு, பௌத்த மத சம்பந்தமான பௌத்தர்களுக்கு எல்லாமும் இந்த அமராவதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல.
அந்த அமராவதி யாத்திரையை முடிச்சுட்டு பெரியவா அடுத்தது போனது மங்களகிரிங்கிற இடம். நமது தேசத்துல நரசிம்மருக்கு முக்கியமா வச்சுண்டு 8 நரசிம்ம க்ஷேத்திரம் ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப முக்கியமானது. அந்த 8 நரசிம்ம க்ஷேத்திரத்துல ஒன்றும் இந்த மங்களகிரி அப்படிங்கிறது. இந்த அது மங்களகிரி அப்படின்னு ஒரு யானை மாதிரி, யானை படுத்துண்டாப்புல இருக்குமா அந்த மலை. அந்த யானை மாதிரி இருக்கிற மலை மேல நரசிம்மர் இருக்கார். இந்த மங்களகிரி நரசிம்மரை ரொம்ப சாதாரண ஜனங்களுக்கு கூட தெரியும். பானக நரசிம்மர், பானக நரசிம்மர் அப்படின்பா. அந்த மலை மேல ஒரு நரசிம்ம சுவாமி இருக்கார். வாயை பழந்துன்னு இருக்கிறாப்புல ஒரு நரசிம்ம சுவாமி உக்ர ரூபமா. இவெல்லாம் நரசிம்மருக்கு பானகம் பிரீத்தி அப்படிங்கிறதுனால யாரு போனாலும் இந்த தரிசனத்துக்கு போறவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, பானகத்தை கரைச்சி எடுத்துன்னு போக வேண்டியது. எடுத்துன்னு போய் இந்த நரசிம்மரோட வாயில விட்டாக்க இவ எத்தனை ஊத்துறாளோ அதுல பாதி வெளியில வந்துடும் இவாளுக்கு பிரசாதமா. இவ 1 லிட்டர் ஊத்தினா 1/2 லிட்டர் திரும்பி வரும், 1/2 லிட்டர் ஊத்தினா 1/4 லிட்டர் திரும்பி வரும், 100 மில்லி ஊத்தினா 50 வெளியில வரும். இப்படி யாரு எத்தனை ஊத்தினாலும் அதுல பாதி வெளியில வருது அப்படின்னு இது ஒரு அதிசயமா இருக்கு. அதுல வேடிக்கை இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, இத்தனை பேர் வர ஜனங்கள்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவா, எத்தனை யாத்திரிகள்லாம் வருவா. வந்து இது மாதிரி ஒரு அமானுஷமா ஏதோ ஒண்ணு நடக்கிறது, ஒரு சுவாமி விக்கிரகத்துக்குள்ள நாம ஊத்தினோம்னா அது உடனே திரும்பி வருது அப்படின்னா இது எதனால என்ன அப்படின்னு இந்த அதிசயம் பார்க்கறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையோ. அதனால பணம் கொண்டு போகாத கூட அங்க போய் தானே கரைச்சி ஊத்துவா போல இருக்கு. இப்படி பிரசாதமா வரும் அப்படின்னு அது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு. இத்தனை பேர் பானம் கொண்டு ஊத்துறா, இத்தனை பானம் கீழே செஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு எறும்பு கூட அங்க வராத இருக்கிற ஒரு அதிசயம் உண்டு. இப்படி இந்த மங்களகிரியில பானக நரசிம்மர், இதை போய் பெரியவா தரிசனம். அங்க ஒரு பெரிய புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணி பெரியவா இந்த பானக நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டா அந்த க்ஷேத்திரத்தோட பெருமையெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு பெரியவா அடுத்து நேர விஜயவாடாக்கு வரா. விஜயவாடாங்கிறது பெரிய க்ஷேத்திரம். பஞ்சபாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனன் அவருக்கு சம்பந்தப்பட்டது இந்த விஜயவாடா. அர்ஜுனனுக்கு விஜயன் அப்படின்னு ஒரு பேர், வில்லுக்கு ஒரு விஜயன் அப்படின்னு சொல்றோம். விஜயன்கிறதும் அர்ஜுனனோட பேர் தான். இங்க பார்த்தேன்னாலே தெரியுது, பக்கத்துல ஸ்ரீசைலம் அப்படின்னா அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைச்சது. இந்த விஜயவாடா இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆளுக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு கதைக்கு சம்பந்தப்பட்ட லிங்கோடையே இருக்கு. அதனாலதான் பெரியவா பரணிதரன்ட்ட ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல புராணம் இருக்கு, அதெல்லாம் விவரமா எழுது அப்படின்னு திருத்தல பெருமை அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினர். அதுல பார்த்தீங்கன்னா பெரியவா அதான் சொல்றா. குறிப்பா அதுக்கு உதாரணமா சொல்றா. இப்ப தஞ்சாவூர் ஜில்லாலாம் எடுத்தீங்கன்னா கிராமத்துக்கு கிராமம் ஒரு பிரசித்தமான கோவில் இருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த கோவிலோட ஊரோட பெருமை, அந்த ஸ்தலத்தோட பெருமை, அங்க உள்ள தீர்த்தத்தோட பெருமை, அந்த க்ஷேத்திரமூர்த்தியோட பெருமை இதெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் ஸ்தல புராணம் அங்க ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை சொல்றா. இதே பார்த்தேன்னா அந்த கதையெல்லாம் கோர்வையா எடுத்துன்னு பார்த்தா ஏதோ அதுல ஒரு பூர்ணமா ஒரு லிங்க் வருது. ஒரு ஊர் கதை தனியா இன்னொரு ஊர் கதை தனியா அப்படின்னு இல்லாத அந்த ஊர் கதையில அவ என்ன சொல்றாளோ அதுக்கு தொடர்புள்ளதா நிகழ்ச்சி நடந்ததா இந்த ஊர்ல கதை இருக்கு, இந்த ஊர்ல சொல்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்புள்ளதா அடுத்த ஊர்ல இன்னொரு கதை இருக்கு. அதை போலதான் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கிறதுனாலே பெரியவா சொல்றா இதெல்லாம் பொய்யா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி பொய்யா இருந்ததுன்னா ஒரு ஊருக்காரா சொல்ற கதையே அதோட கண்டினியூஷனே இன்னொரு ஊருக்காரா சொல்லியிருக்க மாட்டேன் நிச்சயம். என்ன எல்லாரும் ஊருக்காரான்னு சேர்ந்து நாங்க இது மாதிரி பொய் சொல்ல போறோம், நீங்க அதுக்கு அனுகூலமா இன்னொன்னு நீங்க ஒரு பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாளா என்ன? அதெல்லாம் பண்ண மாட்டா. இந்த ஸ்தல புராணத்தை எடுத்து பார்த்தாலே நமது புராண இதிகாசங்கள்லாம் உண்மை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை வராப்புல இருக்கும். அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்றா. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்ரீசைலமா இருக்கட்டும், விஜயவாடா இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும், இது மாதிரி பல க்ஷேத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்க சொல்ற கதைக்கெல்லாம் புராணங்களுக்கெல்லாம் லிங்க் ஒன்னோட ஒண்ணு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியுது. பெரியவா விஜயவாடாக்கு வந்தா 1967 ஏப்ரல் மாசம் 28 விஜயவாடாக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. அங்க லப்பிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், அங்க பெரியவா தங்கி இருந்தா. அதுக்கப்புறம் அங்க டவுன்ல பழைய டவுன்ல கன்னிகா பரமேஸ்வரி கோவிலுக்கு பக்கத்துல அன்னசத்திரம் அப்படின்னு ஒண்ணு, அங்கேயும் பெரியவா தங்கியிருந்தா.
இந்த லப்பிப்பேட்டையில நிறைய நாள் தங்கி அங்க சங்கர ஜெயந்தி எல்லாம் கொண்டாடி எல்லாம் பண்ணியிருக்கா. அங்க கிருஷ்ணா நதி ஓடுறது. கிருஷ்ணா நதியில ஸ்நானம் பண்ணி விஜயேஸ்வரர் அப்படின்னு சுவாமி, விஜயன்னு அர்ஜுனனுக்கு பேர் தான் சொன்னோம். இந்த ஊரே விஜயவாடாவா அவன் பேர்ல இருக்கு. அவர் பிரதிஷ்டை பண்ணின சுவாமியா இருக்கும். அதனால விஜயேஸ்வர தரிசனம் பண்ணிண்டா. அது மாதிரி பக்கத்துல ஒரு மலை மேல அம்பாள் க்ஷேத்திரம், கனகதுர்கா அப்படின்னு பேர். விஜயவாடால கனகதுர்கா ரொம்ப ஆந்திரால பிரசித்தமானது. இந்த கனகதுர்காவை விரிவா தரிசனம் பண்ணிண்டா. வெற்றியை கொடுக்கக்கூடியவராச்சே இந்த விஜயன் அப்படின்னு அவனுக்கு பேருக்கு ஏத்தாப்புலயே அங்க வெற்றிக்கு அதிதேவதையான வெற்றியை கொடுக்கக்கூடிய துர்கைக்கு ஆலயமா இருக்கு, கனகதுர்கையா இருக்கு. அந்த கனகதுர்கையை தரிசனம் பண்ணிட்டா. அந்த வருஷம் சங்கர ஜெயந்தி மே மாசம் 14ஆம் தேதி, 1967 வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி சங்கர ஜெயந்தி. அந்த சங்கர ஜெயந்திய விஜயவாடால ரொம்ப விமர்சையா விரிவா கொண்டாடி வித்வத் சதஸ்லாம் வச்சா. சங்கர ஜெயந்தியில 5 நாளைக்கு ரொம்ப விமர்சையா பூஜையெல்லாம் நடக்கும். ஆச்சாரியால் எடுத்துன்னு போய் பக்கத்துல கிருஷ்ணா நதி தீரத்துல அபிஷேகம்லாம் பண்ணி ஊர்வலமா எடுத்துன்னு வருது. அது மாதிரி கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்கலும் அன்னைக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும், விசேஷங்கள்லாம் இருக்கும். இது இன்னி வரைக்கும் எப்பொழுதும் நடந்துட்டு இருக்கிறது. அதை போலதான் இந்த 67ஆம் வருஷமும் இந்த சங்கர ஜெயந்தியில விமர்சையா விஜயவாடால கொண்டாடப்பட்டது. அந்த விஜயவாடால நடக்கிறது வித்வத் சதஸ்லாம் நடக்கும். அந்த வருஷம் வித்வத் சதஸ்ல மேட்டூர்ல எல்லாருக்கும் வேதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேத வித்து இருந்தார். அவர பேர் முல்லவாசல் பிரம்மஸ்ரீ ராஜகோபால கணபாட்டிகள் அப்படின்னு பேரு. இவர் பல பேருக்கு வேதம் சொல்லி கொடுத்து பல வித்வான்களை உருவாக்கினவர். இந்த மேட்டூர் கணபாட்டிகளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 12 பேர் முதல் ரேங்க்ல தேறினவா எல்லாரும் இந்த வித்வத் சதஸ்க்கு வந்திருந்தா. அவளுக்கெல்லாம் ஆளுக்கு 2000 ரூபாய் சம்பாவனை பண்ணப்பட்டது. இன்னும் தக்க விதத்துல கௌரவம் எல்லாம் படுத்தி ஒரு பெரிய வித்வத் சதஸ்லாம் அப்ப அந்த வருஷம் நடந்தது. இந்த விஜயவாடாக்கு வரத்துக்கு முன்னால இந்த விஜயவாடா பக்தாலாம் என்ன நினைச்சிருந்தா, பெரியவாளுக்கு 1967ஆம் வருஷம் பெரியவாளோட பீடாரோகண வைர விழா அப்படிங்கிறது நாம முன்னாலே பார்த்தோம். பெரியவா 1907ஆம் வருஷம் பீடத்துக்கு வந்தா. 60 வருஷம் பூர்த்தியாச்சு 1967ஆம் வருஷம். அந்த வைர விழாவை ரொம்ப நாளா கொண்டாடணும் அப்படின்னு எல்லா நாட்டுல இருக்கிற எல்லா இடத்துல உள்ளவெல்லாம் ஆசைப்பட்டா. ஆனா பெரியவா அதை ஒன்றும் பெருசா என்கரேஜ் பண்ணல. அந்த பீடாரோகண வைர விழா அன்னைக்கு பெரியவா தான் அஹோபிலத்துல இருந்தா, நரசிம்மர் சந்நிதியில இருந்தா அப்படின்லாம் நாம பார்த்தோம். இந்த விஜய விழாக்காரெல்லாம் என்ன நினைச்சிருந்தா, 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி பெரியவா என்ன சொல்றாளோ அவளுக்கு பிடிச்சாப்புல அது ஒரு காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட சொன்னா. பெரியவாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணிட்டா, பண்ணப்படாது அப்படின்னுட்டா. அதெல்லாம் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு இத்தனை ரூபா டார்கெட்டை வச்சுட்டு இப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படி கலெக்ட் பண்ணோம் அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது, ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டா. அப்போ 60,000 ரூபாவா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா. இப்போ கலெக்ட் பண்ணிட்டே கலெக்ட் பண்ணது திருப்பி கொடுக்க வேண்டாம், இதுக்கு மேல இனிமே இதை 2 லட்சமா பண்ணுங்கிறதுக்குலாம் முயற்சி பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு. சரி, இப்போ இந்த 60,000 கலெக்ட் பண்ணதை என்ன பண்றது அப்படின்னா, அப்பதான் பெரியவா என்ன பண்ணினா, குருக்ஷேத்திரத்துல வடக்க இருக்கிற குருக்ஷேத்திரத்துல தானே அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்றாப்பலையும் அங்க பிரதிஷ்டை பண்ணுச்சுன்னா, பக்கத்திலேயே ஆதிசங்கரருக்கும் ஒரு மண்டபம் பிரதிஷ்டை பண்ணுச்சுன்னா, அதுல மண்டபம் கட்டி அதுல ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணுச்சுன்னா. ஏன்னா முதல்ல கீதையை சொன்னது பகவான் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் ஆதிசங்கர பகவத் பாதால் அந்த கீதைக்கு பாஷ்யம்லாம் பண்ணி அந்த கீதையோட தாத்பரியம் என்ன, அதுல என்ன இருக்கு, சத்தியமான கருத்து இருக்கு அப்படிங்கிறத கீதா பாஷ்யம் பண்ணினார் இல்லையா. அதனால ஒரிஜினலை சொன்னவருக்கும் அங்க இருக்கணும், சந்நிதி இருக்கணும், அதுக்கு பாஷ்யம் பண்ணின ஆச்சாரியாளுக்கும் சந்நிதி இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த குருக்ஷேத்திரத்துல கீதோபதேசத்தை சிற்பமா வடிக்க சொல்லி அங்க பிரதிஷ்டை பண்ண சொல்லி ஆதிசங்கருக்கும் ஸ்தாபனம் பண்ணா. அதுக்கு இந்த 60,000 ரூபாயை உபயோகப்படுத்திக்க சொன்னா. இதுதான் பெரியவாளோட மனோபாவத்தை காமிக்கிறது. அவளோட பாவம் எவ்வளவு வசந்ததா இருக்கு அப்படின்னு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்குன்னு எதுவும் இல்லாது அது ஏதோ சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு, லோகத்துக்கு, ஒரு தர்மத்துக்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்னே தான் இருக்கா. அந்த விஜயவாடாக்காரா என்ன பண்ணினா, 2 நினைச்சிருந்தா. ஒன்னு 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த பெரியவா சொன்னபடி பெரியவாளுக்கு பிடிச்சாப்பல அதை செலவழிக்கணும். இன்னொன்னு பெரியவாளுக்கு இவ பெரிய எதிராஜனா
தர்ம சம்ஸ்தாபனார்த்தம்னு அவதாரம் பண்ணி சக்கரவர்த்தியா இருந்து தேசம் முழுக்கலும் யாத்திரை பண்ணி தர்மம் நிலைச்சு நிற்கிறாப்புல பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரு. யார் ஒருத்தர் தர்ம பரிபாலனம் பண்றாரோ அவ ராஜாக்கு சமம் தானே. அவளுக்கு ராஜாவுக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்றது. ராஜாவே தானே பாவிக்கணும்னு சொல்றது. அந்த ராஜா வேற யாரும் இல்லை, பரிபாலனம் பண்றதுனாலேயே அவர் மகாவிஷ்ணு ஸ்வரூபமா சொல்லியிருக்கு. பரிபாலனம்ங்கிறது திருமூர்த்திகள்ல விஷ்ணுவோட வேலையா இருக்கிறதுனால யாரு ஒருத்தர் நல்லது பண்ணி காவந்து பண்றாளோ காப்பாத்துறாளோ அவ விஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு பாவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் இவ சன்னியாசிகளா இருந்தா கூட தர்மத்தை பரிபாலனம் பண்றதுனால இவாளுக்கு எதிராஜன் அப்படின்னு சக்கரவர்த்தியா வச்சு அவளை சிம்மாசனத்துல உட்காத்தி வைக்கிறது, அவளுக்கு கிரீடம் வைக்கிறது, பட்டாபிஷேகம் பண்றது, யானை மேல ஊர்வலம் வைக்கிறது, பல்லாக்கில் வைக்கிறது, இது மாதிரி ராஜ விருதுகள்லாம் கொடுக்கறதுங்கிறது சாஸ்திரமா இருக்கு. அதனால இந்த விஜயவாடாக்காரா என்ன பண்ணினா நவரத்னம் அழிச்சு தங்க கிரீடம் பண்ணி பெரியவாளுக்கு இந்த பீட்டாரோகண வைர விழால நவரத்னத்தினால கிரீடம் பண்ணி அர்ப்பணம் பண்ணணும்னு அவ ஆசைப்பட்டு இந்த கிரீடத்தையும் பண்ணிவிட்டா. அப்புறம் 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி பெரியவாளுக்கு காணிக்கையா கொடுத்து நல்ல விதத்துல செலவழிக்கணும் ஆசைப்பட்டா. ஆனா பெரியவா அந்த வசூல் வேண்டாம் அப்படின்ட்டா. இந்த கிரீடம் பண்ணி வச்சதுனால இவாளோட வற்புறுத்தலுக்காக தன்னோட இளவரசான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவாளுக்கு அந்த கிரீடத்தை சாத்த விஜயவாடால பெரியவாளுக்கு இந்த நவரத்ன கிரீடம் காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த 1967ஆம் வருஷம் இந்த கிரீடம் சிம்மாசனம் அது இது அப்படின்னு ஒண்ணு காஞ்சி காமகோடி பீடாதி விதிகள் அவளுக்கு பகவத்பாதா காலத்திலேருந்து இவாளுக்கு இந்த ராஜா சின்னம் எல்லாம் இருந்தா கூட அவ ஞானிகளா இருக்கிறதுனால யோகீஸ்வராளா இருக்கிறதுனால அதை ஒன்றும் அதிகமா பாராட்டிண்டு அதை வச்சுன்னு ஒரு பெருமையா அவ கொண்டாடிண்டு அதை உபயோகப்படுத்தின்றது இல்லை. எல்லாம் இருக்கு, ஏதோ முக்கியமான காலகட்டங்கள்ல மட்டும் அவ உபயோகப்படுத்துறதா இருக்கு. இது அவளோட ஞான முதிர்ச்சியை காமிக்கிறதுன்னு சொல்லி அப்பேற்பட்ட விஜயவாடால அவளுக்கு கோலாகலமா நடந்த இந்த விழாவுக்கு அப்புறம் பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்றா. அதை நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.